ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் பொடி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சொரக்காய் குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சொரக்காய் வந்து கண்டிப்பாக கிடைச்சா விட்டுறாதீங்க. எப்படியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஒரு தடவை பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விட மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சொரக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த சீக்ரெட் பொடி யூஸ் பண்ணி சொரக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்குங்க. மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு அனுப்பிவிடும். அதுக்காக தான் ஹைடுங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ரொம்பவும் டேஸ்டான சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலில தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டு வெங்காயத்தெல்லாம் எண்ணெயிலே ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது வதங்குற கேப்பில் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பூண்டா ஒரு 3 பூண்டை தட்டி நான் இது கூட சேர்த்துருக்கேங்க. நான் பூண்டை வந்து எப்பயுமே இந்த மாதிரி தட்டி சேர்த்துவேங்க. குழம்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பூண்டு வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இது கூட வந்து பழுத்த தக்காளியா, பெரிய தக்காளியா ஒரு 3 தக்காளியை பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி எல்லாம் கொலைய நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்குறப்போ தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிரும். சீக்கிரமாகவும் வதங்கிரும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா கொல கொலன்னு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு தக்காளி. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சது இருக்குது இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். அப்படி குழம்பு மிளகாத்தூள் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி மசாலா எல்லாம் எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ சொரக்காய் வந்து ஒரு சின்ன சைஸ் சொரக்காயை நல்லா தோலோடையே கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணியிலே நல்லா நான் ஊற போட்டுட்டேங்க. இப்போ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம இந்த தக்காளியோடு நம்ம சேர்த்துக்கலாம். சொரக்காய் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பீஸா கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேங்க. ஈஸியா வெந்துரும். தனியா வேக வைக்கணுன்ட்டு அப்படின்னு இல்லைங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொரக்காய வேக வச்சுட்டு அப்புறமா குழம்போட சேர்த்துவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே சேர்த்துப்பேன். சீக்கிரமா வெந்துருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா, சொரக்காய் வந்து நல்லாவே வெந்துரும். இப்போ சொரக்காய் எல்லாத்தையுமே நம்ம தக்காளியோட மசாலாவோட சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். மசாலா தக்காளி எல்லாம் நம்ம சொரக்காயோட நல்லா கலந்து வர மாதிரி இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க.
இப்போ பாருங்க ஃபுல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே நல்லா சேர்த்துட்டு, ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஒரு சேர வர மாரி ஃபுல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த சொரக்கா குழம்பு கூட வேற ஒண்ணும் சேர்த்த போறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியோடயே நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சுண்டல் சேர்த்து செய்றப்போ, அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சுண்டல் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு சேர்த்துட்டோம். ஆனா காய் வந்து வேகல இல்லைங்களா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு, ஒரு தடவ நல்லா கலந்து விட்டர்லாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டர்லாங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்ப நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் பார்த்தீங்களா? அப்ப தட்டு போட்டு மூடிறலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு, காயெல்லாம் சூப்பரா வெந்து கம கமன்னு சூப்பரா தயாராகிடுச்சுங்க. உப்பு, காரமெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. ஈஸியா செஞ்சிரலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நான் சொன்ன இந்த சீக்ரெட் பொடி தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கும், சின்ன ஜீரகம் இருக்கு இல்லைங்களா? அது 1 ஸ்பூன் அளவுக்கும் நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுட்டு, நம்ம இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியா இந்த மாரி போட்டுட்டு, நல்லா கலந்து விட்டுறணுங்க. ரொம்ப கம கம சூப்பரா மணமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ஒரு தடவ இத செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. வேற மாரி செய்யவே மாட்டீங்க. இதே மாரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. குழம்பெல்லாம் ஆல்ரெடி நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இப்ப வறுத்த வேர்க்கடல வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதி விட்டு இறக்கிரலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோ கீழ ஹைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார் மாரி போட்டிருக்கு பாருங்க. அத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.